ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கம்பு வச்சு எப்படி தோசை சுடுறது, எப்படி அரைக்கிறது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கம்பு பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்கியிருந்தோம். அதில் உள்ள கல், மேலே ஏதாவது தூசி அதெல்லாம் இருந்துச்சுன்னா புடச்சி எடுத்துகிட்டு இப்போ ஊற வைக்கலாம். அதோடு சேர்த்து என்னென்ன போடணும்னா கம்பு, அப்புறமா உளுந்து, கொஞ்சமாக பச்சரிசி இதெல்லாம் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையானது சீரகம், வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பில்லை இது எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. அதோடு சேர்த்து தான் இப்போ நான் காமிச்சதெல்லாம் அரைக்க போகிறோம். கொஞ்சமாக இருந்ததுனால நாங்கள் மிக்சியிலேயே அரைச்சிக்கிட்டோம். உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அங்கே அரைக்க போகிறோம் இப்போ. பார்த்திங்கன்னா அதில் சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே இதுலேயுமே போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கம்பு தோசைக்கு ரெடி ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. இப்போ அதை வந்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் மாவை. தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். அப்போ அங்கே மாவுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஏன்னா அரைக்கும்போது போடல, இது இப்போ கரைச்சி வைக்கும்போது உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். கம்பு வந்து நல்லது, சிறுதானியத்தில் சேர்ந்தது, அதனால் உடம்புக்கு நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இதோட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.